அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி கள நிலவரம் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், திருவிடைமருதூர், பூம்புகார், பாபநாசம் உள்ளிட்ட 6 தொகுதிகள் இருக்கிறது. ஏற்கனவே இங்கிருந்த குத்தாலம் தொகுதி மறுசீரமைப்பில் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிதாக பாபநாசம் தொகுதி சேர்க்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை பொறுத்தவரை சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெற்றாலும் கூட பாராளுமன்ற தொகுதியில் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போதுதான் முதல் முறையாக திமுகவின் திருவிடைமருதூர் ராமலிங்கம் அவர்கள் தேர்வு பெற்றிருக்கிறார். அவரே மீண்டும் சந்திப்பாரா தேர்தல் களத்தை, அல்லது வேறு யாராவது வருவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிற பாராளுமன்ற தேர்தலை 4 முனை போட்டியாக எதிர்பார்க்கும் நிலை இருக்கிறது. திமுக ஒரு அணியாகவும், அதிமுக 2வது அணியாகவும், நாம் தமிழர் கட்சி 3வது அணியாகவும், பாரதிய ஜனதா 4வது அணியாகவும் 4 அணிகளாக போட்டியிட தயாராகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல் அறிவிப்பாக நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் சிறந்த பேச்சாளர். மயிலாடுதுறையில் பல பேருக்கு அதிக நெருக்கடியை தரக்கூடியவர் அவர்தான் என்று சொல்லலாம். திமுக, அதிமுக 2 தரப்புக்குமே. ஆனால் ஓட்டு வங்கி என்கிற வகையில் மக்கள் ஏற்கனவே ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதுதான் வருந்தத்தக்க விடயம். மக்களின் பிரச்சனைகளை இதுவரை ஆண்ட திராவிட கட்சிகள் செயல்படுத்தியதாக தெரியவில்லை. மக்களுக்கு வழங்கப்பட்ட திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரவே இல்லை. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு சுமார் 90,000 கோடி ஆண்டுக்கு ஒதுக்குகிறது. அதில் 15,000 கோடி மக்களுக்கு போய் சேர்ந்தால் பெரிய விடயம். அதுபோல் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி பேருக்கு கட்டித்தரப்படும் என மத்திய மந்திரி அறிவித்திருக்கிறார். அதிலும் 2 கோடி பேருக்கு என்றால் சுமார் 5,30,000 கோடி, ஆண்டுக்கு 1,06,000 கோடி ரூபாய் வருகிறது. அதிலும் 80% ஊழல் என்றால் மிகையல்ல. 100 நாள் வேலை திட்டத்தில் உனக்கு ஒரு அட்டை எனக்கு ஒரு அட்டை திட்டம், உனக்கு பாதி எனக்கு பாதி திட்டம் என பிரித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் டிஜிட்டல். நிதியமைச்சர் சொல்கிறார், டிஜிட்டலில் அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஊழலே நடக்காது என்கிறார். எப்படி? ஊரில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு நபருக்கு வேலைக்கே வராமல் 1,500 ரூபாயை ஒதுக்குவார்கள். அதில் 750 ரூபாய் அவர் எடுத்து திருப்பி தந்துவிட வேண்டும் என்பது சாதாரணமாக எல்லா தரப்பு மக்களுக்கும் தெரியும். இன்னொரு திட்டம் இருக்கிறது, உனக்கு ஒரு அட்டை எனக்கு ஒரு அட்டை திட்டம். அதில் ஒரு அட்டையை அவர்கள் வேலைக்கு வராமலே ஆண்டுக்கு ஒரு 4 வாரம், அதாவது சுமார் 6,000 ரூபாயை வழங்கி விடுவார்கள். மீதமுள்ள எல்லா நாட்களிலும் இவர்கள் ஒரு அட்டையை வைத்துக்கொண்டு, ஏடிஎம் கார்டை வைத்துக்கொண்டு இவர்களே எடுத்துக்கொண்டிருப்பார்கள். இது ஒரு திட்டம். ஒரு குடும்பத்திற்கு 24,000 ரூபாய், ஆண்டுக்கு 26,000 ரூபாய் 100 நாட்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் ஒரு குடும்பத்திற்கு போய் சேர்கிற தொகையோ 6,000 ரூபாய் மட்டுமே. அதுபோல வீடு கட்டும் திட்டத்தில் 20% பேருக்கு 100 வீடு ஒதுக்கப்பட்டால் 20 வீடுகள் மட்டுமே உண்மையாக வழங்கப்படுகிறது. அதற்கும் 30,000 ரூபாய் லஞ்சமாக கொடுத்தால் மட்டுமே வீடு ஒதுக்கப்படுகிறது. அதன் பிறகு 3 தவணையாக வழங்கப்படுகிற தொகைக்கு ஒவ்வொரு தவணைக்கும் 15,000 20,000 ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்படியும் கொடுத்தாலும் பல ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு மேல் அலைந்துதான் தர முடியும் என்கிற நிலை இருக்கிறது.
இதில் பலர் ஒரு தவணை 2 தவணை பெற்றதோடு விட்டு விடுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதையெல்லாம் தடுப்பதற்கு திமுகவோ அதிமுகவோ பாரதிய ஜனதாவோ எந்த முயற்சியையும் எடுத்ததாக தெரியவில்லை. ஊழலுக்கு எதிராக இங்கே சட்டமும் வலிமையாக இருப்பதாக தெரியவில்லை. அதுபோலவே ரேஷன் அரிசி ஒரு குடும்பத்திற்கு அரிசிக்கு மட்டுமே ஆண்டுக்கு 8,400 ரூபாய் ஒதுக்குகிறது. ஒரு கிலோ அரிசிக்கு 35 ரூபாய் என 20 கிலோவிற்கு 20 கிலோ விகிதம் ஆண்டுக்கு 8,400 ரூபாயை ஒதுக்குகிறது. அதில் பாதி அளவிற்கு மக்களுக்கு போய் சேரவில்லை. இதையும் யாரும் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. மயிலாடுதுறையில் மட்டும் 2 அரவை மில்கள் அரசுக்கு இருக்கிறது. மயிலாடுதுறையில் ஒன்றும் சீர்காழி பகுதியில் ஒன்றும் என. ஆனால் அங்கே விளைகிற நெல், அங்கே அரைக்கப்படுகிற அரிசி ஏன் நாற்றம் பிடித்த அரிசியாக புழுப்புழுத்த அரிசியாக இருக்கிறது என்பதை இதுவரை எந்த அரசியல்வாதிகளும் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. அதை சரி செய்ய வழிவகை தேடியதாகவும் தெரியவில்லை. அதுவும் வெளி மார்க்கெட்டில் 5 ரூபாய்க்கு விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அடுத்தது திருமண உதவி திட்டம். அதுவும் முழுமையாக போய் சேரவில்லை. பலர் பல ஆண்டுகள் முயற்சித்து பார்த்து விட்டுவிடுகிறார்கள். பேர்கால உதவி திட்டம் 24,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அவற்றிலும் பெரும் மோசடியாகத்தான் நடக்கிறது. பேர்காலத்திற்கு முழுமையாக பணம் வழங்கியதாக தெரியவில்லை. அதுவும் சென்னை போன்ற நகரங்களில் 100% ஊழல் என்பது யதார்த்தமான ஒன்று. யார் மெனக்கிட்டாலும் ஒன்றும் நடக்காது. ஓராண்டு 2 ஆண்டுகள் அலைய விட்டு அதன் பிறகு உங்கள் மனு நிராகரிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் மனு தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அதுபோல 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலரே ஒரு ஊராட்சிக்கு வாரத்திற்கு 10,000 ரூபாய் பெறுகிறார். இந்த ஊழல் தொகையிலிருந்து மாதத்திற்கு 40,000 ரூபாய். 54 ஊராட்சி என்றால் 21,60,000 ரூபாய் பெறுகிறார். அதை தவிர பிரதமர் வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களிலும் அவர் கமிஷனாக பெறுகிறார். சத்துணவு திட்டம், உருப்படாத ஒரு திட்டத்தில் சத்துணவு திட்டம் ஒன்று. 1000 பேர் படிக்கிற ஒரு பள்ளியில் 50 பேர் சாப்பிடுகிறார்களா என்பதே அதிகம். ஆனால் 1000 பேருக்கு பணம் ஒதுக்கப்படுகிறது. பல பள்ளிகளில், அரசு பள்ளிகள், கட்டிடங்களே இல்லை, ஆசிரியர்கள் இல்லை. ஆசிரியர்களை நியமிக்க அரசு தயாராக இல்லை. ஆசிரியர்களை நியமித்தால் நமக்கு என்ன கமிஷன் என்று நினைக்கிறார்களோ என்னவோ. சத்துணவு திட்டத்தை ஒதுக்கி மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை அனைவரும் பிரித்து கொண்டு மக்களின் வரிப்பணத்தை நாசமாக்குகிறார்கள் என்பதே யதார்த்தம். இங்கே அரிசி விலை உயர்ந்து விட்டது. அத்தியாவசிய பொருட்கள், மளிகை பொருட்களின் விலை எட்டாத உயரத்தில் இருக்கிறது. கேஸ் 300 ரூபாய் கேஸ் 1000 ரூபாய்க்கு விற்கிறது. 30 ரூபாய் டீசல் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு விற்கிறது. இதன் விளைவாக விலைவாசி அனைத்தும் தாறுமாறாக உயர்ந்து விட்டது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விலையை விட இப்பொழுது 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. ஆனால் வருவாயோ 10 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களிடம் இருந்த வருவாயை விட மிக குறைந்த அளவே இருக்கிறது. இதில் எந்த அரசியல் கட்சியும் அக்கறை காட்டியதாக தெரியவில்லை. தேவையில்லாத வெற்று திட்டங்களை போட்டு மக்கள் மீது வரியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் 50 லட்சம் பேருக்கு வேலை வழங்கியிருக்கிறார். என்ன அப்படி விசேஷம்? நீங்கள் நடத்துகிற விமான நிலையத்தை உங்களால் நடத்த முடியவில்லை. ஊழல், லஞ்சம், பொய்க்கணக்கு, அதனால் நட்டத்தில் முடிகிறது. நீங்கள் நடத்துகிற ரயில்வே நிலையத்தை உங்களால் நடத்த முடியவில்லை. நெய்வேலியை தனியாருக்கு வழங்க துடித்து கொண்டிருக்கிறீர்கள். நட்டத்தில் போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? எல்லாம் ஊழல், பொய்க்கணக்கு. அதை தடுக்க உங்களிடம் சக்தி இல்லை, சட்டமும் இல்லை. 1,00,000 கோடிக்கு ஊழல் செய்தார் ஜெயலலிதா. அவரை கடைசி வரை உங்களால் தண்டிக்க முடியவில்லை. காரணம், சட்டம் அவ்வளவு பலகீனமாக இருக்கிறது. சட்டத்தை விளையாடிவிட்டார். இப்போதும் சில மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு போடுகிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். அதில் ஆசிரியர்கள், தொழிலாளர்கள் என ஒரு 6,000 பேரை வைத்துக் கொண்டாலும், போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்ட தொழிலாளர்கள் என 6,000 பேரை வைத்துக் கொண்டாலும் 6 லட்சம் பேரை, மீதி 10 லட்சம் பேர் தினசரி லஞ்ச ஊழலில் ஈடுபடுகிறான். அதை தடுக்க உங்களிடம் சட்டமும் இல்லை, தடுக்க
போதுமான பணியாளர்களும் இல்லை. அதற்கெல்லவா பணியாளர்களை நியமித்திருக்க வேண்டும்? இந்தியா முழுவதும் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் 2% அரசு ஊழியர்கள் என்றாலும் சுமார் 3 கோடி பேர் பணியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சம்பளமாக ஒதுக்கப்படுகிறது. மிச்சம் மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற திட்டத்தையும் அவர்களே அபகரித்துக் கொள்கிறார்கள். அதை தடுப்பதற்கு ஒரு 10 லட்சம் பணியாளர்களை நியமித்து ஊழலை தடுத்திருந்தால் நியாயம். உலகத்தில் ஊழலில் 93வது இடம் என்று ஒரு பொய்யான அறிக்கையை பெறுகிறீர்கள். சோமாலியா முதலிடமாம். சோமாலியாவின் மக்கள் தொகையை 1.25 கோடி தான். அங்கே அதிகபட்ச பட்ஜெட் என்று பார்த்தால் கூட ஒரு 50,000 கோடியை தாண்டாது. இந்தியாவில் 40 லட்சம் கோடி ஒதுக்கப்படுகிறது. ஒன்று சம்பளமாக போகிறது. மீதமுள்ள ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட திட்டங்களும் இந்த களவாணிகளால் களவாடப்படுகிறது. பெங்களூருவில் ஒரு தாசில்தார் 1000 கோடிக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருந்தார். அவருக்கு வயது 42. ஒரு 15 ஆண்டுகள் பணியில் இருந்திருப்பார். இன்னும் ஒரு 18 ஆண்டுகள் பணியில் இருந்திருந்தால் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? எவ்வளவு சேர்த்திருப்பார்? கர்நாடகத்தில் மட்டும்தான் இது நிலையா? இந்தியா முழுவதும் இந்த நிலை இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிற தாசில்தார்கள் லஞ்சம் பெறவில்லையா? என்ன செய்தீர்கள்? அதுபோல வேலூர் மாவட்டத்திலே ஒரு விவசாய கூட்டுறவு வங்கியினுடைய செயலாளர், அதுவும் பெண் செயலாளர், அவர் வருமானத்திற்கு அதிகமாக 500 கோடிக்கு சொத்து சேர்த்திருக்கிறார். இது என்ன கூத்து? அரசு ஒதுக்கிய விவசாய மானியம் அத்தனையும் போய் சேர்ந்த இடம் தெரிகிறதா? அதுவும் இப்போது ஸ்டாலின் ஒன்றை அறிவித்தார். 5 பவுன் நகை அடகு வைத்தவர்களுக்கு தள்ளுபடி என்று. அதாவது அடகு வைக்க சொல்லி அது தள்ளுபடி செய்கிறோன்னு சொன்னார். அது முழுசாக பயன்படுத்திக்கிட்டது இந்த அதிகாரிகள் தான். அரசியல்வாதிகள் எத்தனை பேர் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட அந்த நகை தள்ளுபடிக்கு பிறகு இப்போது போய் இந்த செக்ரட்டரிகளை பிடித்தால் 1000 கோடி 2000 கோடிக்கு சொத்து வைத்திருப்பான். ரெண்டாவது, அதுபோல் வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலரும் குறைந்தது சுமார் 1000 கோடிக்காவது பொருளீட்டி இருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. அதை விசாரிப்பதற்கு உங்களிடம் படை இல்லை. இதையெல்லாம் விட்டுவிட்டு அறுக்க தெரியாதவனுக்கு 52 கருக்கறிவாள் என்று சொல்வார்கள். 50 லட்சம் பேருக்கு வேலை வழங்குகிறீர்கள். ஏன்? அமெரிக்காவிலே ஜனாதிபதி தேர்தலில் நிற்கின்ற நம் தமிழகத்தை சேர்ந்த தமிழரான விவேக் ராமசாமி சொல்கிறார், நான் ஜனாதிபதியானால் அமெரிக்காவில் 75% அரசு பணிகளை நீக்குவேன். ஏன்? அது தேவையில்லாதது என்று நினைக்கிறார். 75% அரசு பணிகளை குறைப்பேன், அது தேவையில்லாதது என்று நினைக்கிறார். இங்கே 140 கோடி மக்களில் 81 கோடி பேர் மக்கள் வறுமைக்கு கீழே இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிற விலைவாசியை சமாளிக்க முடியவில்லை. அவ்வளவு துன்பத்தில் இருக்கிறார்கள் மக்கள். இப்படிப்பட்ட நிலையில் மக்களின் வரிப்பணத்தில் தினசரி காலத்தை ஓட்ட முடியாத நிலை. மக்களின் வரிப்பணத்தில் எதற்கு தெண்டத்திற்கு பணியாளர்களை நியமிக்கிறீர்கள்? நியமித்தது தான் நியமித்தீர்கள். ஒரு 10 லட்சம் பேரை ஊழலை தடுக்க நியமித்திருக்க கூடாதா? அமைச்சர்கள் மட்டும்தான் ஊழல் செய்கிறார்களா? மொத்த ஊழலில் அரசியல்வாதிகளின் ஊழல் தொகை 5-6% தான் வரும். அதிகாரிகளின் ஊழல் தான் 90-95% இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. சமீபத்தில் பின்னி மில்லினுடைய இடம், சென்னையில் பின்னி மில்லினுடைய இடத்தை ஒரு 15 ஏக்கரை 2 கட்டுமான நிறுவனங்கள் வாங்கி அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி வருகிறது. அங்கே அரசியல்வாதிகளுக்கு 2 கோடியே 95 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 48 கோடி ரூபாய். ஒரு கட்டிடத்திற்கு, ஒரு இடத்தில் கட்டப்படுகிற கட்டிடத்திற்கு 51 கோடி ரூபாய் லஞ்சம் என்றால் சென்னை முழுவதும் வானுயர கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கான தொகை எவ்வளவு? ஆக அரசியல்வாதிகள் பெற்ற தொகை அதில் 3 கோடிக்குள்ளாக தான். அதிகாரிகள் பெற்ற தொகை தான் 48 கோடி ரூபாய். இந்த லட்சணத்தில் உலகில் இந்தியா 93வது இடத்தில் இருக்கிறதாம். 40 லட்சம் கோடி
ஆண்டுக்கு நிதி செலவிடுகிற இந்தியா 93வது இடத்தில் இருக்கிறது. வெறும் 50,000 கோடி செலவிடுகிற சோமாலியா ஊழலில் முதலிடத்தில் இருக்கிறதாம். என்ன கதை இது? உலக நாடுகளை வரைக்கும் திரித்து வைத்திருக்கிறான். ஒரு ஊராட்சியில் நடக்கிற ஊழலை, குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தில் அல்லது பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் நடக்கிற ஊழலை நீங்கள் இங்கே அல்ல, கலெக்டருக்கு அனுப்பினாலும் ஒன்று நடக்காது, முதல்வரின் தனிப்பிரிவுக்கு அனுப்பினாலும் ஒன்று நடக்காது, டெல்லிக்கு அனுப்பினாலும் ஒன்று நடக்காது, ஏன் ஐநா சபை வரைக்கும் மோதினாலும் ஒன்று நடக்காது. அந்த அளவிற்கு இந்த திட்டங்கள் அனைத்தும் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக தான் செல்கிறது. அந்த ஊரக வளர்ச்சித்துறை என்பது உலகத்தின் மிகப்பெரிய ஊழல் மாபியா, கட்டமைக்கப்பட்ட ஊழல் மாபியாவாக திகழ்கிறது. இதை தடுப்பதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை, அதை பேசுவதற்கு கூட தயாராக இல்லை. ஏதோ செந்தில் பாலாஜி ஊழல் செய்தார், பொன்முடி ஊழல் செய்தார், அவர்களெல்லாம் நாட்டிற்கு மிகப்பெரிய தலைவர்கள், அவர்கள் ஏதோ செய்து விட்டார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதையே பேசுகிறார்களே தவிர இங்கே இருக்கிற அரசு ஊழியர்கள் அடிக்கிற கொள்ளையை பேசுவதற்கு ஆளே இல்லை. ஒரு அரசியல்வாதியால் 5 ஆண்டுகள் தான் ஊழல் செய்ய முடியும், ஒரு எம்பி ஆனால், ஒரு எம்எல்ஏ ஆனால் ஒரு அதிகாரி 60 வயது வரை விடாமல் ஊழலில் ஈடுபட முடியும் என்பதற்கு, அதுவும் இந்தியாவிலேயே ஊழலில் உச்சம் தொட்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. காரணம் முதல்வர் ஸ்டாலின். முதல்வர் ஸ்டாலின் மட்டுமல்ல, திராவிட இயக்கங்கள் அவர்கள் ஊழலில் ஈடுபடுவதால் நம்மை போல்தானே அதிகாரிகளும் ஊழலில் ஈடுபடுகிறார்கள். அவர்களை தடுக்க வேண்டாம் என நினைத்து விட்டார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் மொத்த ஊழலில் இவர்களுடைய பங்கீடு 5% தான் என்றால் அது மிகையல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மயிலாடுதுறையில் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை மணல் மாஃபியா. பழையாறு துவங்கி பூம்புகார், பழையாறிலிருந்து பழையாறு வரை கொள்ளிடம் கடலில் கலக்கிற பகுதி, அதுபோல் பூம்புகாரில் காவிரி கடலில் கலக்கிறது. அங்கிருந்து மயிலாடுதுறை எல்லை வரை, பாபநாசம் எல்லை வரை வைத்துக்கொண்டால் கூட அங்கு இருக்கிற மணல் கடந்த 30 ஆண்டுகளாக வேட்டையாடப்பட்டுள்ளது இந்த 2 திராவிட கட்சிகளால். அப்படியாவது வேட்டையாடினீர்களே, என்ன உங்களுக்கு தான் லாபம் இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. மிக குறைந்த விலைக்கு லாரி சத்தத்துக்கு கொண்டு போய் கர்நாடகத்திலும் கேரளாவிலும் விட்டுவிட்டார்கள். அதையும் மலையாளி அங்கிருந்து மேலே காசை வச்சு மாலத்தீவு வரைக்கும் விட்டுவிட்டான். அந்த பகுதியில் இருந்த மணலை மட்டும் அள்ளினாலே தமிழ்நாடு முழுவதும் வீடு கட்டினால் கூட மணல் தேவைக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளவு மணலையும் கொண்டு போய் கர்நாடகத்திலும் கேரளத்திலும், அதுவும் லாபத்திற்கு விட்டிருந்தால் கூட பரவாயில்லை, சரி நம்ம ஊர் ஆளுங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லலாம். வண்டி சத்தத்துக்கு, லாரி சத்தத்துக்கு கொண்டு போய் வித்துட்டான். ஆரம்ப கட்டத்தில் 100 ரூபா 200 ரூபா ஒரு லோடு லாரி மணல். அந்த மணலுக்கு லாரிக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா அன்னைக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு லாரி வாடகைக்கு கொண்டு போய் உலகம் முழுக்க வித்துட்டு வந்துட்டான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மணல் கிடைக்காத நிலை. எல்லா பகுதியிலும் ஊழல் தான் என்றாலும் மயிலாடுதுறை தொகுதியை பற்றி பேசுவதால் நாம் அந்த தொகுதியை பற்றி மட்டும் பேசுகிறோம். மயிலாடுதுறையில் மட்டுமே விற்ற மணலை முறையாக விற்றிருந்தால் பல லட்சம் கோடி ரூபாய் பொருள் ஈட்டியிருக்கலாம். நம் ஊர் மனிதர்கள் கொஞ்சம் பேராவது அம்பானி அதானி லெவலுக்கு வளர்ந்திருப்பார்கள். அந்த வாய்ப்பும் இல்லாமல் போய்விட்டது. மணல் பிரச்சனை இப்படி, அதை தீர்ப்பது அது இப்போது அள்ளிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே அங்கே ஒன்றும் கிடையாது. இப்போது விலை ஆற்றங்கரையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனாலே 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் என்று சொல்லுகிற நிலை இருக்கிறது. சென்னை போன்ற நகரங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு மேல் மணல் விற்பனை ஆகிறது. அடுத்த சத்துணவு திட்டம், தேவையில்லாத திட்டங்களில் சத்துணவு திட்டம். 1000 பேர் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் 50 பசங்க தான் சாப்பிட்றான். இது சென்னை நகரங்கள்லாம் இன்னும் மோசமாக இருக்குது. 1000-2000 பேர் படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்தா ஒரு 50 பசங்க தான் சாப்பிட்றான். ஆனால் ஒதுக்கீடு என்னமோ ஒரு 1000-2000 பேருக்கு ஒதுக்கிடுவான் போல தெரியுது. பணத்தை ஒதுக்கி அது கிராமப்புறங்களில் மாணவர்களை இப்போல்லாம் பள்ளிக்கூடத்தில், அரசு பள்ளிக்கூடத்திலே சேர்க்க தயாராக இல்லை. காரணம் அங்கே பள்ளிக்கூடம் இல்லை, இருக்கிற மரத்தடியில் பாடம் நடத்துகிற சூழல் பல பள்ளிக்கூடங்களில் இருக்குது. அதையும் மீறி வாத்தியார்களை நியமிக்கலை, பள்ளி மாணவர்கள் பயிலுவதற்கு வாத்தியார்களே நியமிக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரவர்கள் எவ்வளவு கஷ்டத்திலும் கூட தனியாரில் சேர்த்து விட வேண்டும் என்கிற
நிலையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அங்கே சத்துணவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும். இதற்காக ஒதுக்கப்படுகிற தொகை மிகப்பெரிய தொகை. சத்துணவு திட்டத்திற்கு 2 லட்சத்திற்கு மேற்பட்ட பணியாளர்கள் சம்பளம் வழங்கப்படுகிறது. ஏன்? யார் வீட்டு வரிப்பணம்? ஏழைகளுக்கு கல்வியை வழங்கினால் பத்தாதா? இந்த லட்சணத்தில் காலை உணவு திட்டம் வேறு. இதற்காக ஒதுக்குகிற தொகை, அவர்கள் எதை இந்த திட்டத்தை போட்டால் ஊழல் செய்யலாம் என்பதிலேயே குறியாக இருக்கிறது திராவிட அரசுகள். ஆட்சிகள் தான் மாறுகிறதே தவிர காட்சிகள் மாறியதாக தெரியவில்லை. இருவரும் ஒரு குட்டையில் உரிய மட்டை என காமராஜர் சொன்னார். அதைத்தான் இப்போது 2 கட்சிகளும் கடந்த 30 ஆண்டுகளாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு தேவைப்பட்டது. அப்போதே கூட திமுகவினர் என்ன சொன்னார்கள்? அப்பன் கையில் கிளாஸையும் பிள்ளை கையில் தட்டையும் கொடுத்து விட்டான் எம்ஜிஆர் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது சத்துணவு என்பது யார் சாப்பிடுகிறார்கள்? அந்த புழுத்த அரிசியை புழுத்த சோற்றை யாராவது சாப்பிடுவார்களா? பிள்ளைகள் பார்த்து விட்டு இப்போதெல்லாம் சாப்பிடுவார்களா? அன்றைய காலகட்டத்தில் பசிப்பட்டினி இருந்தது. ஏதோ ஓரளவிற்கு அது புழுவை எடுத்து போட்டு விட்டு சாப்பிட்டார்கள். இன்றைய குழந்தைகள் சாப்பிடுவார்களா? அதற்காக பல்லாயிரம் கோடியை ஒதுக்குவதை கட்டிடங்கள் கட்டலாம். அப்படியே இவர்கள் கட்டிடம் கட்டினால் ஒரு 10 ஆண்டுகள் இருக்குமா என்பதே சந்தேகம்தான். அடுத்ததாக சாட்டை துரைமுருகன் என்பவர் பேசுகிறார். அவர் சொல்கிறார், மயிலாடுதுறை தொகுதியில் 3 தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டது. எது? வெள்ளியநல்லூர் பேப்பர் ஆலை, அடுத்தது தலைஞாயிறு சர்க்கரை ஆலை, பட்டவர்த்தி தலைஞாயிறு சர்க்கரை ஆலை, 3வது மணல்மேடு நூற்பாலை. நூற்பாலையை சாத்தி 35 வருஷம் ஆகுது, 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பேப்பர் ஆலையை சாத்தி 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சர்க்கரை ஆலையை சாத்தி 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அரசாங்க ஆலை நடத்தினா எப்படி விளங்கும்? வேலை பார்க்க மாட்டான், ஊழல், பொய்க்கணக்கு. இதை அணியில் பக்கத்தில் இருக்கிற சர்க்கரை ஆலைகள்லாம் சேர்ந்து இதை சதி பண்ணுவான். இரட்டை சம்பளம் வாங்குறவன் இருக்கான். இந்த ஆலையை நசுக்கிறதுக்கு தேவையான என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அத்தனை வேலையும் செய்வான், அது உள்ளாரே உட்காந்துக்கிட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசாங்கம் ஆலை நடத்துவதற்கு லாயக்கில்லாத ஒன்று. எந்த ஆலையையும் அரசாங்கம் நடத்துவதில் அர்த்தமில்லை. மத்திய அரசே விட்டுவிட்டது, நமக்கு ரயில் நிலையமும் வேண்டாம், விமான நிலையமும் வேண்டாம், இவர்களெல்லாம் ஊழல் பெருச்சாளிகள், இவர்களை வைத்துக்கொண்டு நடத்த முடியாது என்று. மாநில அரசு ஆலைகள் நடத்துவது என்பது வேண்டாத வேலை, போகாத ஊருக்கு வழி தேடுவது. அரசு ஊழியர்களில் ஒரு யோக்கியன் கூட இல்லை. ஏதோ லஞ்சம் வாங்குவதற்கு ஒரு சாரருக்கு வாய்ப்பில்லையே தவிர சுமார் 10 லட்சம் பேர் தினசரி லஞ்ச ஊழலில் ஈடுபடுவதை இந்த அரசால் தடுக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. இந்திய பாராளுமன்றத்தில் பிரதமர் மோடி நேர்மையாளர் என்று சொன்னாலும் கூட அவரால் நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை, எந்த ஒரு பயனும் இல்லை. ஊழலை ஒழிக்க எந்த திட்டத்தையும் அவர் செயல்படுத்தியதாக தெரியவில்லை. எதற்கோ சட்டம் ஏற்றுகிறார், மக்களுக்கு எதிராக சட்டம் ஏற்றுகிறார், தமிழ்நாட்டிற்கு எதிராக சட்டம் ஏற்றுகிறார். ஆனால் ஊழலை ஒழிக்க சட்டம் இயற்றியதாக தெரியவில்லை. தமிழ்நாடு அரசு திட்டம் ஏதோ சட்டம் ஏற்றுகிறது. சமீபத்தில் கூட ஏதோ ஒரு சட்டம் இயற்றியது, அவ்வப்பொழுது அறிவிக்கிறார்கள். ஆனால் ஊழலுக்கு எதிராக பேச இந்த ஸ்டாலின் மறுக்கிறார். நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஸ்டாலின் அவர்களை, நீங்கள் ஒரு மிகப்பெரிய தேச தலைவர், நீங்கள் ஊழல் செய்யலாம், தவறில்லை, தாராளமாக செய்து கொள்ளுங்கள், உங்கள் அமைச்சரவை செய்யட்டும். அதற்காக இந்த மொத்த நாட்டை சூறையாடி கொண்டிருப்பவர்களை தடுக்க மறுக்கிறீர்களே ஏன்? ரொம்ப யோக்கியர்கள் போல பேசுகிற பாஜக இங்கே ஃபைல்ஸ் வெளியிடுகிறார்கள். கர்நாடகத்தில் ஆட்சி இழந்ததே ஊழலுக்காக தான். ஊழலுக்கு எதிராக சட்டம் ஏற்ற நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? பிரதமர் மோடி யோக்கியர் என்பதாலெல்லாம் எந்த பயனும் இருக்க போவதில்லை. ஊழலை தடுக்க 50 லட்சம் பணியாளர்களை கடந்த ஓராண்டில் அல்லது ஈராண்டில் 50 லட்சம் பேருக்கு வேலை வழங்கி இருக்கிறீர்கள். அதில் ஒரு 10 லட்சம் பேருக்காவது ஊழலை ஒழிக்கின்ற பணியை ஒப்படைக்கப்பட்டிருந்தால் இந்த நாடு திருந்திருக்கும். 2 மடங்கு வரிப்பணம். காங்கிரஸ் ஆட்சியில் 20 லட்சம் கோடி ஊழல் என்றால் மோடி ஆட்சியில் 40 லட்சம் கோடி ஊழல். டிஜிட்டல் எல்லாம் தோற்றுவிட்டது. அமெரிக்காவில் இருப்பவனின் பணத்தை இங்கே நொய்டாவில் உட்கார்ந்து கொண்டு திருடுகிறான். அந்த அளவிற்கு டிஜிட்டல் உயர்ந்து நிற்கிறது. அமெரிக்காவினுடைய பென்சர்களுடைய
பென்ஷன் வாங்கக்கூடியவர்களுடைய பணத்தை நொய்டாவில் உட்கார்ந்து கொண்டு இந்தியன் திருடுகிறான். அந்த அளவிற்கு டிஜிட்டல் உயர்ந்து இருக்கிறது. இங்கே வட இந்தியர்கள் வந்து ஏடிஎம் கார்டில் எவ்வளோ டெக்னிக்கலாக திருடலான்னு பார்க்குறான். இப்போ இந்த ஓட்டு மிஷினில் எப்படி திருடலான்னு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கான். அதே அணியில் ஏற்கனவே பல டெக்னிக்கலை உருவாக்குறான். ஓட்டுக்கு மக்கள்கிட்ட காசு கொடுத்தது போக இப்போ ஏன் இவன்கிட்ட காசு கொடுக்கணும்? அங்கே உட்காந்துருக்க வாத்தியார்கிட்ட ஒரு கணிசமான அளவுக்கு இருக்கிற வாத்தியார்களை விலைக்கு வாங்கிட்டா, ஓட்டு பூத்தில் உட்காந்துருக்க வாத்தியார்களை அவனுங்களே 200 ஓட்டு 300 ஓட்டு இருக்க ஓட்டை போட்டு போயிடுவான். அவனுல ஒருத்தன் பட்டன் அமுக்குவான், இன்னொருத்தன் ஓட்டை போடுவான். ஓட்டை போட்டு அதுக்குள்ள அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிடுவான். அப்படி ஒரு சூழல் இருப்பதால் மக்களை எதிர்பார்க்கும் நிலை மக்கள் இல்லை. ஆகவே இந்த தேர்தலில் யார் ஜெயித்தாலும் மக்களுக்கு பெரிய நலன் கிடைக்கப் போவதில்லை. ஊழலுக்கு எதிராக பேசுவதால் பயனில்லை. ஊழலுக்கு எதிராக நீங்கள் அடிப்படையாக என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை அறிவிங்கள். நாம் தமிழர் கட்சியே உங்களுக்கும் தான் சொல்கிறேன். ஊழலுக்கு இங்கே நடக்கிற ஊழல் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பார்க்கிற ஊழல் வேறு. ஆனால் உண்மையாக நடக்கிற முழு ஊழலையும் இங்கே இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் தெரியாத அளவிற்கு தான் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக ஊரில் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு தெரியும். 100 நாள் வேலை திட்டத்தில் நடக்கிற ஊழல், ரேஷன் கடையில் நடக்கிற ஊழல், சத்துணவு திட்டத்தில் நடக்கிற ஊழல், பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் நடக்கிற ஊழல், அரசு உதவி திட்டங்களில் நடக்கிற ஊழல் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிச்சயம் தெரியும். ஆனால் அவர்கள் தலைமையிடம் போய் நெருக்குவதும் இல்லை, தலைமை அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மயிலாடுதுறையில் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் யாருக்கும் எந்த லாபமும் பயன்பட போவதில்லை. ஆனால் இதே நிலை நீடித்தால் மோடி அவர்களே எச்சரிக்கிறேன், அடுத்த 5 ஆண்டுகளில் மக்கள் புரட்சி ஏற்படுவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. பசி, பட்டினி, வறுமை எல்லாம் இந்த மண்ணில் வந்து சேரும். நீங்கள் பல மடங்கு வரியை உயர்த்தி விட்டீர்கள். அந்த வரியின் சுமையால் எல்லா விளைபொருட்களும் விலையேறிவிட்டது. சம்பாதிக்கிற பணத்திற்கு ஒரு நாள் ஒரு குடும்பம் ஓட்ட வேண்டும் என்றாலே 1000 ரூபாய் இருந்தால்தான் ஓட்டலாம் என்கிற நிலை இருக்கிறது. இந்த நிலை ஒரு 4 நாள் வேலை இல்லை என்றால் நெருக்கடி ஏற்பட்டுவிடும் என்கிற சூழல் இருக்கிறது. ஏழைகள் கடும் துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். வரியை குறைக்க வேண்டும். வரியை குறைப்பதற்கு முக்கிய பங்களிக்க வேண்டும். வெற்று திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருப்பதை விட முதலில் லஞ்ச ஊழலை தடுப்பதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை பாருங்கள். மக்களை பொறுத்தவரை இங்கே திமுக வெற்றி பெறுகிறதா, அதிமுக வெற்றி பெறுகிறதா என்பதல்ல பெரிய விஷயம். நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்கு வாங்குகிறது, பாரதிய ஜனதா எவ்வளவு வாக்கு வாங்குகிறது என்பதல்ல முக்கிய பிரச்சனை. ஊழலை தடுக்க யார் முன் வருகிறார்கள்? வரியை தேவையற்ற வரிகளை குறைத்து விலைவாசியை குறைக்க யார் முன் வருகிறார்கள் என்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.